இருக்க மாதிரி தெரியுது. டேய் அவனை புடிங்கடா. புடிங்கடா அவனை, புடிங்கடா அவனை, புடிங்கடா அவனை. அவன் கையை கட்டி போடுங்கடா. யாரா நீ? நான்தான் இந்த ஊர் மினிஸ்டர்க்கா. கொழுப்பு தானே உனக்கு, இரு கரைக்கிற பாரு. என்னக்கா என்ன பாட்டா தெரியலையா? நான் ஒரு திருடன்னு. சரி, இங்க எதுக்கு வந்த? என்ன பண்ற நீ? உங்களை பார்க்கலாங்கக்கா வந்தேன். நீங்க தான் ரொம்ப நல்லவங்க ஊரே பேசுறதக்கா. வாயிலே சூடு வைக்க போற பாரு. அச்சோ அதெல்லாம் பண்றாதீங்க. இந்த வாயை வச்சுட்டாங்க ஓடிட்டு இருக்கேன். அது ஒன்றும் இல்லைக்கா, ரொம்ப உடைச்சு கலப்பாகி கொஞ்சம் ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. சரி, இந்த காம்பவுண்ட் சொல்லுது வச்சு தோட்டத்தில் 2 திராட்சை சாப்பிட்டு நானும் உள்ள வந்தேன். உங்ககிட்ட மாட்டிட்டேன். இது வரைக்கும் நான் எங்கேயுமே மாட்டினது ஃபர்ஸ்ட் டைம் மாட்டிட்டேன். ஓ சரி, இரு உனக்கு நான் சாப்பாடு எடுத்துட்டு வரேன். ஆமா, நீ எதுக்கு திருடுற? உனக்கு ஏன் இந்த பொழுப்பு? உன் பேர் தான் என்ன? என் பேராக்கா? என் பேர் மானஸ்தன் மணி. உன் பேருக்கும் மூச்சுக்கும் சம்மந்தமே இல்லையடா. அடப்போங்க, என் அப்பா ஒரு குடிகாரன். எங்கள் அம்மாவை போட்டு அடிப்பான். அவங்க கூட இருக்க முடியாமல் எங்கள் அம்மாவும் என்னை விட்டு போயிட்டாங்க. எங்கள் அப்பா பாயத்தில் கை வச்சு காசு எடுக்க ஆரம்பித்தாங்க. அப்போ எடுக்க ஆரம்பித்தவன்னா என்னை வந்து நிறுத்தலைங்க. இதாங்க என் லைஃப் ஜர்னி. இப்படி ஒரு நிலைமையில் இருக்கும்போது நான் எப்படிக்கா ஒழுங்காக வாழ முடியும்? அதனால தாங்க நான் இந்த பொழப்பை செலக்ட் பண்ணி என் லைஃப் போயிட்டு இருக்கேன். இப்படி ஒரு நிலைமையில் சந்தோஷமே இல்லையாக்கா. வேறு என்ன பண்ணுறது சொல்லுங்கள்? அதனால தான் இந்த பொழப்பை செலக்ட் பண்ணி இதே பொழப்பாக வச்சு வாழ்ந்துட்டு இருக்கேங்க நான். அக்கா, அந்த அக்கா எவ்வளோ சந்தோஷமா இருக்காங்க, பரவாயில்லையே. அடே தம்பி, அந்த அக்கா இருக்காங்களே, அவங்க பிறக்கும் போதே அவங்க அம்மா அப்பா இறந்துட்டாங்கப்பா. அதுக்கப்புறம் அவங்க சித்தி தான் அவங்க வளர்த்தாங்க. சின்ன வயசுலேருந்தே அவங்க ரொம்ப கொடுமைப்படுத்துவாங்கப்பா. சரியான ட்ரெஸ்ஸு கிடையாது, சரியான சாப்பாடு கிடையாது. எப்படியோ கஷ்டப்பட்டு வாழ்ந்துட்டாங்கப்பா. அவங்களுக்கு கல்யாணம் ஆகி 2 பசங்க இருக்காங்க. அவங்க ஹஸ்பண்ட் குடிச்சிட்டு வந்து பயங்கரமா அடிப்பாரு. அவங்க கையை பாரு தம்பி, எவ்வளோ சூடு வச்சிருக்காரு உனக்கு தெரியுமா? இவங்க தான் அவங்க பிள்ளைங்க தனியாக கஷ்டப்பட்டு வளர்த்தாலும் அந்த பையன் போதைக்கு அடிமையாகி வீட்டில் இருக்கிற பொருள் எல்லாம் போட்டு உடைப்பான். அந்த பெண் பிள்ளையை இந்த சமுதாயத்தில் வளர்க்கறதுக்கு அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க தெரியுமா? அப்போதான் ஒரு நாள் அவங்க கணவர் ரோடு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க. என் வாழ்க்கையில ஏன் இப்படி நடக்குது? நான் என்ன பண்ணேன்? நான் வாழ்றதுக்கே தகுதி இல்லை அப்படின்னு சூசைட் பண்ணிடலான்னு முடிவு பண்ணி, அதுவும் அந்த ஈஸியார்ல ஒரு கடல் இருக்குல்ல, அங்கதான் போனாங்க. அப்படி போகும்போதுதான் மெயின் ரோட்ல சுகஜீவ பேராலயம் இருக்குல்ல, அந்த வழியா தான் நடந்து போனாங்க. அப்ப அவங்க காதுல ஒரு வார்த்தை கேட்குது. நம்முடைய பாவசாபத்துக்கு ஒருத்தர் பிறந்து மரித்து மீண்டும் உயிரோடு இருந்தார். அந்த வார்த்தை கேட்ட உடனே அந்த சர்ச்சுக்குள்ள அவங்க போய் அமைதியா உட்கார்ந்துட்டாங்க. அப்போதான் அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க அவங்களோட கஷ்டத்துக்கான காரணம் என்ன, தலைமுறை சாபனா என்ன, அது அவங்க மேல இருக்கணும் புரிஞ்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட பாவத்தை எல்லாம் அறிக்கை செஞ்சு சாபத்துக்கு விடுதலை பெற்றாங்க. இப்போ அவங்களோட 2 பசங்களும் சுகஜீவ சபையில ஸ்ட்ராங் யூத்லயும் ஸ்மார்ட் டீம்ஸ்லயும் ஊழியம் செஞ்சுட்டு இருக்காங்க. இவ்வளோ பாடுகளை அனுபவிச்சவங்க இப்போ கர்த்தருக்குள்ள எவ்வளோ சந்தோஷமா இருக்காங்க பாத்தியா? அக்கா, என்னக்கா நீ சொல்றதை கேட்டா எனக்கே கண்ணு தண்ணி வருதுக்கா. என்னையே அழ வச்சிட்டீங்கக்கா. நான் எதுக்குமே அழ மாட்டேனக்கா, எனக்கே அழுவு வருதுக்கா. இவ்வளோ பாடுகள் பட்டிருக்காங்களக்கா அவங்க. அக்கா, எப்படிக்கா அவங்க இவ்வளோ பாடுகள் மத்தியிலும் இவ்வளோ வேதனைகள் மத்தியிலும் இவ்வளோ சந்தோஷமா இவ்வளோ ஹாப்பியாக அவங்களால இருக்க முடியுதுக்கா? அக்கா, சொல்றது உண்மைதான்க்கா. இந்த உலகத்தில் எவ்வளோ பணம் இருந்தாலும் எவ்வளவு வசதி இருந்தாலும் ஆடம்பரமான வீடுகள் இருந்தாலும் சந்தோஷம் சமாதானம் எல்லாம் ஒன்றுமே இல்லைக்கா. நான் இப்போதாக்கா நான் போயிட்டு வந்தேன் ஒரு வீட்டில். அந்த வீட்டில் திருட போனேங்க. வருஷம் கொண்டாட்டிக்குள்ள ஒரே சண்டை. ஒன்று ஒரு பக்கம் ரீல்ஸ் பண்ணிட்டு, பையன் ஒரு பக்கம் கேம் விளையாடிக்கிறான். அந்த வீட்டில் இருக்கிற பெரியவருக்கு ஒரு பொறுப்பு இல்லை. அவர் பாட்டு இஷ்டத்துக்கு இருக்காரு. அந்த வீட்டு சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை. யார் உள்ள வரா, யார் வெளியே போறா, எதுவுமே தெரியலக்கா. ஆனா இவ்வளோ பாடுகள், இவ்வளோ கஷ்டங்கள் இருந்தோம், இவ்வளோ வேதனைகள் இருந்தோம்,
சந்தோஷமா இருக்கீங்கக்கா. இதெல்லாம் தாண்டி ஒருத்தர் விடுதலை கொடுத்துருக்காருன்னா எவ்வளவு பெரிய விஷயம் அது. நான் நினைக்கிறேன்க்கா, கண்டிப்பா நான் நினைக்கிறேன், இந்த ஒருத்தர் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை மாத்துறாரு, இப்படிப்பட்ட ஒரு சோகத்துல இருந்து எடுத்து மீட்டெடுத்து ஒரு சந்தோஷத்துக்குள்ள கொண்டு வராருன்னா ஒரு ராஜாதி ராஜாவா தாங்க இருப்பாரு. கண்டிப்பா ஒரு பெரிய ஒரு ராஜ அரண்மனையில தானக்கா பிறந்திருப்பாரு. ஐயோ தம்பி, அதுதான் இல்லை. ரட்சகராக இயேசு கிறிஸ்து ஒரு சாதாரணமான தொழுவத்துல தான் பிறந்தாரு. என்னக்கா சொல்ற நீ? சாதாரணமான தொழுவத்துல பிறந்தாரு? யாருக்கிட்ட காதை குத்துறக்கா? ஆல்ரெடி நிறைய புத்தியாச்சு. ராஜாதி ராஜா ஒரு அரண்மனை தான் பிறந்திருப்பாரு, தொழுவத்துல பிறந்தாருன்றீங்க. போய் தானே சொல்றீங்க. தம்பி, நீ சொன்னா நம்ப மாட்டேன். இன்னைக்கு என்ன நாள்? கிறிஸ்துமஸ். நம்ம சுபஜீவ பேராலயத்துல இயேசு பிறப்பு குறித்து தத்ரூபமா நாடகம் காட்டுறாங்க. நீயும் வா, போய் பார்க்கலாம். நான் ஒரு திருடனாச்சே, நான் வரலாமாங்க? தம்பி, பாவிகளை ரட்சிக்க தான் கிறிஸ்து இயேசு உலகத்துல பிறந்தார்.